கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கும் போது ஆலயத்தை நிரப்பி நீரப்பா. கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கும் போது ஆலயத்தை நிரப்பி நீரப்பா. எங்களை நிரப்பு ஏசப்பா, அந்த மகிமையால எங்களை நிரப்பு ஏசப்பா. உமக்கு காத்திருக்கிறேன் உம்முடைய பிரசன்னத்தினாலே என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா ஏசப்பா, என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கும் போது ஆலயத்தை நிரப்பி நீரப்பா. கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கும் போது ஆலயத்தை நிரப்பி நீரப்பா. எங்களை நிரப்பு ஏசப்பா, அந்த மகிமையால எங்களை நிரப்பு ஏசப்பா. எங்களை நிரப்பு ஏசப்பா, அந்த மகிமையால எங்களை நிரப்பு ஏசப்பா. உமக்கு காத்திருக்கிறேன் உம்முடைய பிரசன்னத்தினாலே. வரும்போது நீங்க வல்லமை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. சொல்லு பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என்னோட சேர்ந்து. நீங்க பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு நிமிஷம் அவர் சொல்லும் போதே இறங்குறாரு. நீங்க தயவு செய்து அங்கேயும் இங்கே பார்க்காதீங்க. உங்களுக்கு விடுதலை வேணும், உங்க வீட்டுக்கு விடுதலை வேணும். நீங்க வந்த காரியம் அவரை மகிமைப்படுத்த. குறிப்பா நீங்க இந்த இடத்துல இருந்து வந்தது உங்களுக்கு நல்லதுன்னு தெரியணும், நல்லதுன்னு தெரியணும். நீங்க எதுவும் வந்த மாதிரி திரும்பி போறதுக்கு இந்த ஆராதனை தேவையே இல்லை. உங்க வீட்டில் எதுனா பிரச்சனை இருக்குதா, உங்க வீட்டில் பிசாசுடைய தொல்லை இருக்குதா, உங்க குடும்பத்துக்குள்ள வியாதி உங்களை அடிக்கடிக்கு வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குதா, கஷ்டங்கள் கடன்கள் உங்களை வந்து வேதனைப்படுத்துதா, குடிக்கார பிள்ளைகள் குடிக்கார குடும்பங்கள்
எத்தனையோ தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? இனி கர்த்தர் விடுதலையாக போறாரு. நீங்க விசுவாசத்தோடு பாடுங்க. பைபிள் சொல்லுது, ஒரு நிமிஷம், பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அங்க ஒரு அப்பா ஒருத்தர் இயேசுவை போய் பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு, என் மகன் வந்து மரண அவதிப்படுகிறான், நீங்க கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்களேன்னு சொல்றாரு. ஆனால் இயேசு சொல்றாரு, நீங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யாவிட்டா என்னை விசுவாசிக்க மாட்டீங்களேன்றாரு. அவன் சொல்றான், அப்பா சாமி, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என் மகன் வந்து மரணத்துக்கு எதுவான காரியத்துக்குள்ள காணப்படுறான், கொஞ்சம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்கன்னு கேட்குறாரு. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ போ, உன் மகன் சுகமா இருப்பான், நீ போ, உன் மகனுக்குள்ள இருக்கிற பிசாசி துரத்தப்படும் போ, நீ போ, உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாற நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி போய் அவன் இயேசு கிட்ட வந்து கேட்டுட்டு போய் வீட்டுக்கு எதிராக போகும்போது அவன் மகனை பார்த்திருந்த ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றான், நேற்று நாள் 7 மணிக்கு உன் மகனை ஜுரம் அவனை விட்டு நீங்கி போச்சுன்னு சொல்றான். அந்த நேரம் தான் நான் இயேசுவோட துதிச்சேன், அந்த நேரத்தில் தான் தேவனை மகிமைப்படுத்தினேன்னு அவனும் அவன் குடும்பம் முழுவதும் இயேசுவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் ரட்சிக்கப்படணுமா? நீங்க யார் யாருக்காக இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்களா, கொஞ்சம் அவங்கள காட்டுங்க, கத்தர்கிட்ட காட்டுங்க. நீங்க வந்த மாதிரி போறதுக்காக போவாதீங்க. உங்க பிரேயர், உங்க ஸ்துதி சோத்திரம், உங்களை எண்ணங்கள் முழுவதும் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு விடுதலை தரணும். இங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீங்க நான் அடுத்த வாரம் இந்த இடத்துல சாட்சி சொல்ல போறீங்க. இங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல துதிக்கும் போது ஒரு அற்புதம் பண்ண சொல்ல போறீங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு ஆராதனை நம்மளுக்குள்ள காணப்படட்டும். ஒரு உயிர் உள்ள ஆராதனையா காணப்படட்டும். அதிபதியே கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினாரே. ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினாரே. அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோமே, அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோமே, அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோமே, அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோமே. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக் கொள்வீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது
மகிமையின் மேகமே 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 இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மகிமையின் 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 மேகமே இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே ஒரு நிமிஷம் இருங்க. நல்ல கண்ணை மூடின்னு உண்மையா கேளுங்க. இந்த இடத்துல கத்தர் வந்துக்கிறாரு. அதே போல பாடுறவங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஆமென். எனக்கு அடுத்தது நீங்க பாடுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மேல ஆவியானவர் இறங்குவார். என் கூடயே பாடாதீங்க, எனக்கு அடுத்தது பாடுங்க. உண்மையா உங்க மேல வல்லம் போவ இல்ல, நீ வந்தது நல்லது. மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே
இன்னைக்கு கத்தர் ஆவியில நிரம்புமா, நல்ல ஆவியில நிரம்புமா. நேற்று நாங்க பல பாடல் ரிஹர்சல் பண்ணோம். ஆனா இங்க வந்து கத்தர் மாத்துறாரு. ஏன்னா இது லாஸ்ட் வாரம் நல்ல துதி வந்து உண்மையாகவும் நான் ஒரு வசனத்தை அந்த காலையில் ஒரு ஆட்டோவில் நாங்கள் வண்டியில் வரும்போது பார்த்தோம். மேத்யூ சுவிசேஷம் 22:27 நினைக்கிறேன், இல்லை மார்க் 22:27 நினைக்கிறேன். அந்த வசனம் அந்த வண்டிக்குள்ள அந்த வண்டிக்கு பேக்கில் அந்த வசனம் போட்டுக்குது ஆட்டோவில். அதில் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட அன்பு கூறுவாயாக. ஆட்டோல போட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில ஆராதனை பண்றத பாருங்க, ஆட்டோ பேசுது என்கிட்ட. இங்க இருக்கிற பசங்க பேசுறாங்களா கர்த்தர் கேட்ட? நான் பார்த்தேன், காலையில அசந்துட்டேன். இன்னைக்கு நடத்துற ஆராதனைக்கு தேவன் வர வண்டியில போற வண்டியில எல்லாம் பேசுறாரு. முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட தேவனை துதி, தேவனை மகிமைப்படுத்து. உன் எண்ணங்களை தேவையில்லாத இடத்துக்கு விடவே விடாத. இங்க உன்னை தேவன் சந்திக்க வந்திருக்கிறார், உன்னை மாத்திரத்துக்கு வந்திருக்கிறார். உண்மையாகவும் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் பண்ண போறார். ஆமான்னு சொல்லுங்களா? ஆமா, நம்ம உண்மையா இன்னும் கொஞ்சம் துதிச்சு இப்போ முடிக்க போறோம். எடுத்துக்கணும் பாட்டு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. ஜபமோ பைபிளோ இல்லாம போனா ஆண்டவரை பின்பற்றி வர கூடுமோ? ஜபமோ பைபிளோ இல்லாம போனா ஆண்டவரை பின்பற்றி வர கூடுமோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. ஜபமோ பைபிளோ இல்லாம போனா ஆண்டவரை பின்பற்றி வர கூடுமோ? ஜபமோ பைபிளோ இல்லாம போனா ஆண்டவரை பின்பற்றி வர கூடுமோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. ஆமென். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ரபாபாபாலா, ரபாலா, ரிக்கபாலா, நன்றி 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 இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அதிகமாக எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே எங்களோடு நீர் பேசணும். ஆண்டவரே, இந்த பிரசரத்தை எங்கள் மத்தியில் நீர் அனுப்பணும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தொடுதல் நாங்கள் உணரணும். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை தொட்டார், எங்களோட பேசினார், எங்களோட முகமுகமாக இடைப்பட்டார். நாங்கள் ஒவ்வொருத்தரும் புத்துணர்ச்சி அடையத்தக்கதாக இயேசுவே நீ கிரியை செய்யணும். உங்களோட வசனத்தை நாங்கள் கேட்க முடியாதபடி எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், துக்கங்கள், குழப்பங்கள், மன சோர்வு, மன துக்கம், எந்தெந்த விதத்தில் சத்துரு இந்த வசனத்தை நெருக்கி போட, யாருக்குள்ள என்னென்ன விதமான பிரிட்டுகள், எந்த விதமான கிரியைகள் செயல்பட்டாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது மறைமுகமாக இருந்து செயல்படுற எல்லா காரியத்தையும் வெளிகரமாக ஆக்கி சங்கீதம் 52:5 அதை பிடித்து பிடுங்கி ஜீவனுள்ள தேசத்திலும் ஜீவனுள்ள சரீரத்திலும் இராதபடி அது இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகி பட்டு போக வேண்டும் என்று நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய இந்த காலை வேளை எங்களோடு இறங்கி எங்கள் தேவன் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையை நாங்கள் காது கொடுத்து கேட்கத்தக்கதாக, அதை ஜீர்ணிக்கத்தக்கதாக, என் தேவன் பேசின வார்த்தையில நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நீ கிரியை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கடைசி வாசனத்தில் தான் அதை நான் படிக்க போகிறேன். நான் அவர்களை காப்பாற்றினது வீணா போயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் தாவீது ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருந்ததெல்லாம் வீணாகவே நான் காப்பாற்றினேனே, அவனுக்கு உண்டான ஒன்றையும் காணாத போவதில்லையே, நான் காப்பாற்றினது வீணா போயிடுச்சு. தேவன் உண்மையாகவே இந்த காலை வேளையில் உங்களோட இடைப்பட சொன்னது ஃபஸ்ட்டு வார்த்தை
தேவன் நம்மளுக்கு உதவி செஞ்சார். இந்த ஆண்டு 11 மாதம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார், உதவி செய்தார். ரெண்டாவது, தேவன் நம்மளை பாதுகாத்தார். நம்மளுக்கு இந்த 11 மாதமும் நல்ல ஒரு பாதுகாப்பை ஏசப்பா தந்தார். மூணாவது, நம்மளுக்கு நன்மை செஞ்சார். ஹல்லேலூயா. இந்த 3 நன்மையும் இந்த 11 மாதமும் யார் யார் பெற்று இருக்கிறீங்க? கர்த்தர் உதவி செஞ்சார். இந்த வருஷம் முழுவதும் எனக்கு உதவி செஞ்சார். முடிய போகுது, ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. நன்மை செஞ்சாரா இல்லையா? உயர்த்தினார். ரெண்டாவது பாதுகாத்தார். மூணாவது நன்மை செஞ்சார். அவள் உண்மையாகவே தேவன் எதற்காக செஞ்சார்? தாவீது உண்மையாகவே துக்கத்தோடு அதை சொல்கிறார். உதவி நிறைய பேர் பெற்றிருக்கலாம், ஆனால் உதவி நேரம் மட்டும் உதவி வர கண்மலையை பார்த்துருப்பீங்க. அதுக்கான அந்த உதவி போயிட்டோனையும் இன்னொரு உதவி கிடைக்குமான்னு சொல்லி தேவனை பார்த்து எதிர்பார்த்துருக்கலாம். பாதுகாப்பு கொடுத்துருப்பாரு. அந்த பாதுகாப்பு போயிட்டோனையும் இன்னொரு பாதுகாப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கர்த்தரை நோக்கி அபயம் விட்டு இருப்பீங்க. கர்த்தர் நன்மை செஞ்சுருப்பார், இன்னொரு நன்மை கிடைக்காதா? இது நம்மளுக்கு வழக்கமாகவும் பழக்கமாகவும் நம்மளுடைய ஜென்ம சுவாத்தில் உண்டாயிடுச்சு. அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், நான் மனரம்பியமாக இருக்க, சாப்பிட்டாலும் சாப்பிட்னாலும் நான் மனரம்பியமாக இருக்க கர்த்தர்கிட்ட நான் போதிக்கப்பட்டேன். நம்ம அதிகமாக பரிசுத்தவான்களுடைய நம்ம இப்போ வர யூடியூப்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. இப்போ வர பாட்டு, இப்போ வர காரியம், அதெல்லாம் தான் பாட்டு நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி இல்லை, நம்மளை போதித்து நடத்தின பரிசுத்தவான்களை நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம அதிகமாக பாஸ்டர் நம்மளை சாம்சுந்தரையே அதிகமாக நடத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்திலாம் நிறைய இருக்குது. நம்ம முன்னால் நடத்தின நம்ம அந்த பரிசுத்தவான்களோட வழி நடவடிக்கைலாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். நான் ஒரு நாள் ஜெபிச்சுன்னு இருக்கும்போது, நான் சில பேரை அனுப்பவே இல்லை, அவங்க சில பேர் ஊழியராக ஆகிட்டாங்க, சில பேர் அவங்களே ஊழியர் செய்கிறாங்க, அவங்க மேலே நான் பாரமே வைக்கல, ஆனால் அது கடைசி நாட்களில் அவங்களோட முகத்திரைகள்லாம் நான் கிழிப்பேன். அப்போ உண்மையாகவே நம்ம தேசத்தில் டிவியில் போட்டாங்கன்னு எல்லாம் கண்டா புண்டா எல்லா செய்தியும் பார்த்து நம்ம சபையில் எப்படி இல்லையா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு சத்துரு அந்த காரியத்தில் வைப்பான். நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாதுன்னா, பார்த்து நம்ம வாழ்க்கைக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய காரியத்தை மட்டும் தான் பார்க்கணும், கேட்கக்கூடிய காரியத்தை தான் கேட்கணும். ஆண்டவர் அப்படி அது நம்மளை அதனால தான் சில காரியம் இங்கே போதிக்கப்படுறது கூட வீட்டில் போய் என்ன செய்யலாம், ஒரு 2-3 வாட்டி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். கர்த்தர் இந்த பாட்டில் இடைப்பட்டார், கர்த்தர் இந்த வசனத்தில் என்னோட இடைப்பட்டார், என்னோட தேவன் இந்த சாட்சியில் இடைப்பட்டார் அப்படின்னு சில காரியம் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் சில காரியம் நம்மளோட யூடியூப்லாம் பார்க்கணுன்னு நான் கட்டாயப்படுத்தலை, இருந்தாலும் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இங்கே நம்ம அவசரமாக டைம் முடிஞ்சிச்சுன்னு கூட சில நேரத்தில் போயிடுறோம், சிலது கவனிக்காத கூட ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம இருந்திருப்போம். ஆனால் அது வீட்டில் நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ உண்மையாகவே தாவீது சொல்கிறாரு, அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். அதிகமாக அவர் வனாந்தரத்தில் தான் அவர் வாழ்க்கை ரொம்ப இருந்தது. ஆனால் தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் இவனுக்காக பிரயாசப்பட்டது வீணாக போயிடுச்சேன். யாருக்காக? முதல் ஒருத்தருக்கு உதவி செஞ்சார். அதே 1 சாமுவேல் 25 படிங்களா, 15 படிங்களா, 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்களா. ஃபஸ்ட்டு கர்த்தர் அவருக்கு உதவி செஞ்சது, அந்த உதவி எப்படி அவர் பண்ணார்னு. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள், நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது. இல்ல சிஸ்டர், 15-25 படிப்பா. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்றாரு. சவுலுக்கு எத்தனையோ உதவி. என்ன உதவினா, கழுதையை தேடி வந்தவருக்கு கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. கழுதை காணாத போன ஒரு கழுதையை தேடி, இன்னைக்கு கூட நீ சபைக்கு ஏதோ ஒரு இதோடு வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே அந்த வஸ்திரம் விழும், உங்கள் மேலே அந்த சால்வை விழும், உங்கள் மேலே அந்த அபிஷேகம் விழும். உங்களுக்கு எதனா ஒரு பொறுப்பாக சபையில் இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே கழுதை தேடி வந்த அவருக்கு ராஜாவோட கிரீடம் கிடைக்குது.
எத்தனையோ பேர் அந்த இடத்துல பந்தியில் உக்காணிக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. பைபிள் சொல்லுது, அவருக்கு மட்டும் கர்த்தர் வரத்துக்கு ஒரு நாள் முன்ன சாமுவேல்கிட்ட சொல்கிறாராம், எல்லாத்துலேயும் மிகுந்த உயர ஒரு மனுஷன் இந்த இடத்துல வருவான், நாளைக்கு இந்நேரம் வருவான், அவனுக்கு என்ன செய்ய, இப்படிப்பட்ட உயர்வு அவனுக்கு கொடு, உன்னோட ஆகாரத்தில் என்ன செய்ய, ஒரு பாகத்தை பிரித்து அவனுக்கு வை, அவனுக்கு இந்த கிரீடத்தை கொடு, ராஜாவோட பதவி கொடுன்னு யார்கிட்ட சொல்கிறாரு? சாமுவேல்கிட்ட சொல்கிறார். சவுலுக்கே தெரியாது இப்படிப்பட்ட உயர்வு கிடைக்க போகுதுன்னு. யாருக்கு தெரியாது? சவுலுக்கே கிடைக்காது. நான் ராஜாவை போகிறேன்னு சவுலுக்கு தெரியாது. சவுலுக்கு இப்படி கிரீடம் கிடைக்க போது தெரியாது. எல்லா பந்தியோட நிறைய பந்தி நம்மளுக்கு இருக்க போகுதுன்னு சவுலுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை உயர்த்துறாரு. உயர்த்தவன் என்ன செய்கிறன்னா, அந்த உதவி பெற்றுக்கொண்டு உதவி கொடுத்தவர் என்ன செய்கிறான்? அவன் மதிக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு அவர் கேட்குறாரு, நீ என்னோட கூட வந்து என்ன செய்ய, கர்த்தரை பணிந்து கொள்ளுன்றாரு. யார் கூப்பிடுறது? சவுல் கூப்பிட்றாரு. நீ என்னோட கூட வா, என்னோட கூட வந்து கர்த்தரை நீங்கள் பணிந்து கொள்ளுன்னு சாமுவேலை கூப்பிட்றாரு. சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, நான் நீ இவனை உயர்த்தின காரியத்தை அவன் செய்யலை, நீ அவனோட கூட என்ன செய்யாத, போவாத. ஹல்லேலூயா. நாங்கள் கூட நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம், கர்த்தர் இந்த வீட்டில் ஜப கூட்டம் வைக்க வானான்ட்டாரு, கர்த்தர் இந்த வீட்டில் ஜப நடத்த சொல்லிக்கிறோமா இல்லையா? நிறைய பேருக்கு அதை சொல்லியிருப்போம். அப்போ உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வீட்டில் நடத்த சொல்ல அவர் தகுதி இருக்கிற வரைக்கும் தான் சில காரியம் வந்து அங்கே ஊற்று பொருந்துன்னே இருக்கும். தகுதியை நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா, சிலது அந்த இடத்த விட்டு கர்த்தர் புறக்கணிச்சிட்டான்னா ரெண்டாவது புதுப்பிக்கலாம். நம்மளால் முடியுமா? அது பைபிள் சொல்லுது, ஒருத்தவங்க பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள புதுப்பிக்க கூடாத காரியமா. பின்மாற்றத்தில் அவங்க ஜபத்தில், ஊழியத்தில், எல்லாத்துலையும் அனப்பத கிறிஸ்துவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆவியை என்ன செய்ய முடியாதான், புதுப்பிக்க முடியாது. அதை காட்டிலும் வேற யாருன்னா இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க, நேற்று ரட்சிக்கப்பட்டவங்க, போன மாதம் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க கையில் அந்த வல்லமையை கொடுத்து நடத்திடுவார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது பைபிள். முந்தினவர்களை எப்படியா மாறிடுவாங்களாம்? பிந்தினவராக ஆகிடுவாங்க. பிந்தினவர்கள் எப்படி ஆகிடுவாங்க? முந்தினவரா. பார்த்தா ரட்சிக்கப்பட்டவங்க பின்னாடியே உட்காந்து இருப்பாங்க, முன்னே வரமாட்டாங்க. ஆனால் முன்னே உட்காந்துங்க நல்லா வல்லமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் பட்சபாதமற்ற தெய்வம். அதுதான் அவர் கொடுத்த காரியத்தை என்ன செய்யணும், உண்மையாக அதில் நிற்கணும். உண்மையாக நம்ம நிற்கலைன்னா கர்த்தர் புறக்கணிச்சிடும். நீ சாமுவேலால் என்ன செஞ்சாலும் செய்ய முடியல. சாமுவேல் சொல்கிறாரு, உன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரு, அதை கிழித்து உன் தோழனுக்கு கொடுத்துட்டாரு, நான் என்ன செய்ய முடியும்? நீ அங்கே என்னை கூட வந்து பணிந்து கொள்ளுன்றிய, நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு கொடுத்த காலங்கள் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக பாருங்கள், சவுலு கடைசி வரைக்கும் கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தர்கிட்ட வேண்டுதல் செய்யலாம், கர்த்தர்கிட்ட ஏதாவது கேட்கலான்னு நினச்சா கூட கிடைக்கல. லாஸ்ட்டில் அபிமேலுக்கு வந்து அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வந்துடுச்சு. எங்கே போகிறார் லாஸ்ட்டில்? அவர் எங்கே போகிறாரு தெரிஞ்சுங்க, சொல்லுங்கள். அவர் லாஸ்ட்டில் எங்கே போகிறாரு? குறி சொல்கிற இடத்துல போகிறாரு. இனி கிறிஸ்துவங்க வாழ்க்கை கூட நிறைய பேர் அப்படி மாறிட்டான் தெரியுங்களா? நிறைய பேர் அவங்களுக்கு தேவ பிரசனம் கிடைக்காது, தேவன் பேச மாட்டார். சபைக்கு வந்தாலும் என்கிட்ட ஆண்டவர் பேசலைன்றுவார். சபைக்கு வந்தாலும் அவங்க சரியில்லை, அவங்கக்கிட்ட கர்த்தருடைய பிரச்சனை இல்லை. ஆனால் யாரை சொல்லிடுவாங்க? நடத்துகிற ஊழியரை ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கர்த்தருடைய பிரச்சனமும் இல்லை. அவங்க வீட்டில் ஒரு ஆனால் பேருக்கு வெளியில் எல்லாம் பார்க்குறவங்க கிறிஸ்துவங்க, ஆனால் வீட்டில் கூட நீங்கள் ஒரு பக்தி இல்லை, வீட்டில் கூட நீ ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆனால் உனக்கு எப்படி இருக்காது, இங்கே நடக்கிற செய்தி உன் காதுக்கு போகல. ஆனால் யாரை சொல்லிடுவேன்? நடத்துறவங்க சொல்கிறேன். இப்படி ஒரு பாப்பா நம்ம சபையில், இந்த பாப்பாவை எங்ககிட்ட கர்த்தர் கிளீனாக சொல்கிறாரு. அவங்க வீட்டுக்கு இருள் போயிடுச்சு, இருள் உள்ளே சூழ்ந்துச்சு, வீட்டு உள்ள இருள் அப்படியே சூதிச்சு. அந்த வீட்டு உள்ள இருள் போகிறது எங்ககிட்ட கிளீனாக அந்த எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டை பார்க்குறோம். இருள் போதுமா? அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே இருள் சூழ்ந்துச்சு. இப்போ இருள் ஃபுல்லாக போயிடுச்சுனா வெளிச்சங்கிற இடத்துல இருள் இருக்காது, இருள்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது. இப்போ அந்த இருள் அவங்க இருக்கிறதுனால நம்ம வெளிச்சமாக என்ன பேசுனால என்ன கிடைக்காது அவங்களுக்கு, நம்ம சொல்கிறதுக்கு கவனிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்கிறோம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருள் வந்துச்சு அப்படின்றோம். அவங்களுக்கு என்ன வருதும்மா, இங்கே கர்த்தர் பேசலை, இங்கே ஆண்டவர் பேசலை, ஆண்டவர் பிரசனமே இல்லை, ஆண்டவர் நடத்தவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்களே நாணி ஆயிக்கிறாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, உன்னை நீ என்ன செய்யாத, நாணி என்று எண்ணாத, உன்னி நீ நாணி என்று எண்ணாத. உனக்கு அப்படி தெரியுதா கர்த்தர் பேசலன்னு தெரியுதா, நீ என்ன செய்யணும், பாஸ்டர் மேலே தப்பு சொல்லக்கூடாது. நான் என்ன தப்பு செஞ்சேன், இதுதான் ஆண்டவர் இப்போ எதிர்பார்க்குறார்.
அந்த இடத்துல இருள் வந்துடுச்சு, அந்த இடத்துல பிரச்சனை வந்துடுச்சு, நீ சபைக்கு வந்து உக்கார, கர்த்தர் உங்ககிட்ட பேசலை, உனக்கு ஒரு வசனம் கூட உனக்கு கிடைக்கல, உனக்கு பிரச்சனை கிடைக்கல, ஆனால் ஆராதனை நடக்குது, சபை நடக்குது, ஆனால் உனக்கு இல்லைன்னா நீ என்ன செய்யணும்? நீ அதுக்கு மாறா நீ என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தணும். தன்னை தாழ்த்துறவங்களுக்கு என்ன பண்ணிடுவார்? இறங்கிடுவார். உன்னை உயர்த்திட்டாரு, நீ தாழ்த்தலை, அவர் உயர்த்தினாரு, நீ என்ன செய்யலை? சவுல் தாழ்த்தவே இல்லை. தெரியுமா அந்த சவுலோட ஜபத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? தாழ்த்தவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் சாமுவேல்கிட்ட என்ன சொல்லலாம்? நான் தப்பு தான் செஞ்சேன். அதே பாருங்கள், சாமுவேல் கேட்கும் போதெல்லாம் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் அப்படி நடக்கலைன்னு. அதே 23 வசனம் பண்ணிங்களா? அதுலேயே 15:23. முரட்டாட்ட பண்ணுதல் அவபக்திக்கும் ஹல்லேலூயா. இந்த 11 மாசத்துல நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த 11 மாசத்துல கர்த்தர் எவ்வளோ செஞ்சாரு, நான் அவருக்காக என்ன செஞ்சேன்? இரட்டான பண்ணதில் ரெண்டு வேஷம். அங்கே சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, சவுல்கிட்ட சொல்கிறாரு, சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, அபிமெலேக்கோட ஆட்களையும் அபிமெலேக்கு ராஜாவையும் எல்லாரையும் நீ வெட்டணும். இதுக்கு மாறான பேச்சே இல்லை. யார்கிட்ட சொல்லிட்டாரு? சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகம் துன்பப்படுத்தினவன், நீ வெட்டி தான் தீர்க்கணும். மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இது போல் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களாம் நீ பிறந்த காலத்தில் வெட்டி போட்டாங்க, அதே போல் காலம் இப்போ வரப்போகுது. இந்த எகிப்தில் இருக்கிற ஒரு வீட்டில் கூட சாவில்லாத வீடு இருக்காதுன்னு சொல்கிறாரா இல்லையா? அதே மோசை கூட சகோதரங்க இருந்திருப்பாங்க, அதே அவன் எகிப்தில் இருந்தால் அவன் குழந்தை கூட அங்கே சாவுது. அவன் பதில் எதனா சொல்ல முடியுமா? கர்த்தர் செஞ்சார், நான் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்கள், சவுல் என்ன செய்ய மாட்டாருன்னா, அதே 15-14 வசனம் படிங்களா? 13 படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். ஹல்லேலூயா. கீழே 15 இருக்குது, அபிமெலேக்கு என்ன செய்யணுமா? போதும் சிஸ்டர்ட்ட, நம்ம அபிமெலேக்கை கொன்று போடணுன்னு கீழே இருக்குது. மேலே சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றிட்டேன். அப்போ தான் சாமுவேல் கேட்குறாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினா நீ அந்த என் காதில் கேட்குற சத்தெல்லாம் என்னது? நீ கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன சொன்னேன்? ஆடை வெட்டு, மாடை வெட்டு, அது உள்ள ஒன்றி நீ எடுக்காத நான் சொன்னேனே. இப்போ சத்தம் கேட்டுனுக்குது, மாடு கத்துது, ஆடு கத்துது, வேலை ராஜாவோட குரல் கேட்குது. இந்த சத்தம்லாம் என்ன சத்தம்? நீ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யலை? நிறைவேற்றலை. அதான் இங்கே சொல்கிறாரு, இந்த வசனத்தில் அவன் முரட்டாட்டம் பண்ணுறான். என்ன முரட்டாட்டம் பண்ணுறான்? பலசாலியெல்லாம் கொண்டு அவன் ஏரியாவில் சேர்த்துறான். ஆடு பலமாக இருக்கிற ஆடெல்லாம் காணிக்கை செலுத்தலாம். கர்த்தர் அதை விரும்பலை. அந்த காணிக்கை யார் விரும்புகிறாரு? கர்த்தர் விரும்பலை. எவ்வளோ பலசாலியாக இருக்கட்டும், அபிமெலேக்கோட ஒரு பொருளை நீ தொடாதன்றாரு. கீழ்படிஞ்சிருக்குமா படக்கூடாதா? இப்போ அந்த இடத்துல கீழ்ப்படியில் அந்த ஆடு மாடு வச்சு பலி செலுத்தலான்னு பார்க்குறாரு. கர்த்தர் அதை புறக்கணிச்சார். நீ முரட்டாட்டமாக பண்ணுற, உன்னோட முரட்டாட்டமும் நீ 2 ரெட்டை வேஷம். ஏசு கிறிஸ்துக்கிட்ட வந்துட்டா மட்டும் ஒத்த வேஷம் போடக்கூடாது, 2 வேஷம். இங்கே இருக்கும்போது கிறிஸ்துவங்க, வெளியே போனவனையும் எப்போதும் போல் வாயெடுத்து, அது 2 ஆண்டவர் அது ஏற்றுக்கவே மாட்டார். நம்ம பார்வைக்குனாலும் நல்லா இருக்கலாம், நம்ம பார்வைனாலும் எப்போதும் போல் வாயிறமே, நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம்னா வாழ்ந்துடலாம். ஆனால் ஏசு கிறிஸ்து அது ஏற்றுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒன்றையும் ஆகலை, ஒன்றையும் தெரியாத மாதிரி இருக்கலாம். பைபிள் சொல்லுது, எரேமியாவில் எழுதிருக்குது, ஆண்டவர் மொட்டையாக அடிச்சுட்டு வரான். துன்மார்க்கருடைய தலையை மொட்டை அடித்து மோத வச்சுட்டு வரான். எப்படி அது மோதத்தில் வரும்? புயல் வரும், சூறாவளி போல் புயல் வரும். அப்போ அந்த தலை போய் என்ன செய்யுமா? மோதமா. அப்போ யாரும் தப்பிக்க ஒருத்தர் வரமாட்டாங்களாம். அவள் உண்மையாகவே இந்த 11 மாதம் கர்த்தர் உங்களை அழகாக நடத்திருக்கிற ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம ஒன்று பார்க்கணும். தேவன்கிட்ட மட்டும் உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவர் எதுவுமே விரும்பலை, நம்மக்கிட்ட எதுவுமே விரும்பலை. அவரோட சொல்ல மட்டும் கேட்டு நடந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார்.
ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக பில்லி சூனியத்துக்கு சமமாக நீ வாயிற, நான் எப்படி உங்ககிட்ட வந்து ஆராதனை செய்து? பில்லி சூனியம். சில பேர் வீடு பிரதிஷ்டை பண்ணுறது இருந்தால் ஊழியக்காரையும் கூப்பிட்டுருவாங்க, எகிமும் வளர்ப்பாங்க. இதெல்லாம் என்ன சமம்? இதெல்லாம் இப்போ வீடு கொடுத்துன்னு வந்துட்டோம், பாஸ்ட் வந்துட்டார், 4 ஜனம் வந்துட்டாங்க, யாரை பார்க்கணும்? நீங்கள் ஒரு வீடு கொடுத்து நம்ம நோட்டீஸ் அடித்து புது வீடு போகிறோமா, அந்த இடத்துல இப்போ பாஸ்ட் வந்துட்டாங்க, ஜனம் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை கூட வரட்டும், ஆள் பலமாக கூட வரட்டும், அவங்க நல்லா பெரிய ஆளாக கூட வரட்டும், நம்ம யாரை பார்க்கணும்? கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு. அந்த வீடை வந்து கர்த்தர், நீ கட்டுறதுக்கு கஷ்டப்படுதல் கர்த்தருக்கு தெரியும். அந்த வீடை கட்டுறதுக்கு கர்த்தர் உனக்கு பணம் தேவையெல்லாம் சந்திச்சது அவரு. ஆனால் பணம் தேவை எல்லாம் சந்திக்கும் போதெல்லாம் ஜெபமானுங்க பாஸ்டர்கிட்ட குறிப்பு வரும், ஜெபமானுங்க பாஸ்டர். ஆனால் வீடு ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி தான் தெரியும் அந்த கதை. எங்கள் வீட்டிலேருந்து பெரிய ஆள்லாம் வந்துட்டாங்க, பெரிய பெரிய அதிகாரி வந்துட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் ஓரமாக நின்றுங்க, அப்புறமேட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். இது போல் நிறைய வீட்டில் நடந்துருக்குது. ஆனால் கட்டுறதுக்கு முன்னே முழங்கால் போட்டு அவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த வீடை திறக்கும் போது அன்றைக்கி தான் தெரியும் மனுஷனோட பெருமை. இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு சமம்? பில்லி சூனியத்துக்கு சமமா? நான் பார்த்துருக்குறேன், எத்தனையோ வீடு திறந்துருக்குறேன். ஆனால் கனம் பண்ணவங்களுக்கு அது பெருத்து போயிருக்குது. கனம் பண்ணாங்க பற்றியா, ஆராதனை 1 மணியா 2 மணியா முடிகிற வரைக்கும் அது எப்படிப்பட்ட அதிகாரியாக இருக்கட்டும் உட்கார வச்சுட்டு நான் ஊழியக்கார நடத்த வச்சு அதை பார்த்துட்டு அப்புறம் தான் சாப்பாட்டில் கை வைப்பாங்க. அப்படி கனம் பண்ணவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரிபிள் ஆகிது, அப்படியே டபுள் ஆகி ட்ரிபிளாக மாறி இருக்குது. ஆனால் கனம் பண்ணாதவங்களுக்கு போனது அது இல்லாதவ போயிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட மட்டும் அதான், அந்த உதவியை நம்ம பெற்றுட்டோம்னா உதவி கொடுத்த தெய்வத்தை என்ன செய்யணும்? எப்போதும் நம்ம நன்றியோடு துதிக்கணும். இவரு தான் எனக்கு செஞ்சார், இன்றைக்கி நான் உட்காந்துக்கிறேன்னா அவர் தான் காரணம், இவர் தான் எனக்கு இதெல்லாம் பண்ணார். அந்த நேரத்தில் இந்த சொந்தம் பந்தாலும் எனக்கு தாங்கலை, யாரவன் என்னை பார்க்கலை, கர்த்தர் தான் என்னை நடத்தினார். என் மூச்சு பேச்செலாம் கர்த்தர் தான், அவர் தான் என்னை நடத்தினார். அந்த நேரத்துக்கு ஒன்றாலும் இவங்க வந்திருக்கலாம், அவருக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை காட்டணும். ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே இந்த இடத்துல பாருங்கள், அபிமெலேக்கை காட்டுறாரு, ஆடு மாடை காட்டுறாரு, கொடுத்த ராஜாவை காட்டல. ஆனால் பாருங்கள் இவ்வளோ நாங்கள் சிஸ்டர் சொன்னீங்க அமலேக்கு அவங்கள காட்டுறாரு. அப்போ உண்மையாகவே கர்த்தர் என்ன செய்யலை? கர்த்தரை காட்டலை. அப்போ உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைங்க ஃபஸ்ட்டு நம்ம பணிந்து கொள்ள, நீங்கள் ஊழியக்காரை கூப்பிட்டா கூட கர்த்தரை காட்டாத வீட்டிலலாம் கர்த்தர் வரமாட்டார். கர்த்தரை நீங்கள் காட்டலைன்னா காட்டாத வீட்டில் ஏசப்பா வரமாட்டார். உண்மையாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாத இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாறாத கூட இருக்கலாம், மூலியமாக மாற்றுவார். மூலியமாக பெரிய மாற்றத்தை நீ ஒரு ஆளை வச்சு ஊரே அசைப்பார். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அசைய மாட்டாரா? ஆனால் நீ மாறணும். நீ இங்கே பேசலை, இங்கே கர்த்தர் நம்மளோட இடைப்படல, இங்கே பிரசனம் கடைகள் நம்ம சொல்லக்கூடாது, எனக்குள்ளே என்ன குறை? ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சில தேசத்தில் கூட சில நிறைய அழுகுகள் ஆபத்து வரலாம், நம்ம தேசத்தை பார்த்து பேசக்கூடாது. என் ஜபம் சரியில்லைப்பா, நான் இன்னும் முழங்கால் போடுறது சரியில்லைப்பா, அதனால தான் என் தேசம் இப்படி ஆபத்தில் முழுங்கிட்டு இருக்குது, இப்படி சொல்லி பாருங்களா, ஸ்டாப் பண்ணுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களை என்ன பண்ணிட்டு வரான்? உயர்த்திடுவார். தாழ்மையாக யார் இருக்கிறாங்களோ கர்த்தர் உயர்த்திடுவார். நான் நிறைய பேரை நான் ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்த்துருக்குறேன். நிறைய பேர் அதிக வசதி வாழ்ப்பாக இருந்தால் கூட அதிக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, தாழ்மையாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உயர்வில் தான் போயிருக்கிறாங்க. அவங்க உண்மையாகவே தாழ்மை வேணும். நம்ம எவ்வளவா உயரப்பட்டாலும் அவ்வளவா கடிச்சிது அவர்கிட்ட தான். அப்போ தாவி அந்த சவுலை வந்து அதே நீங்கள் வெளிப்படுத்தலை பாருங்கள், அவருடைய கிரீடை வந்து எப்படி பறிப்போகுது, அவர் ராஜா உயர்த்திறாரு. ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமா வருகிற. சவுலுக்கு தெரியல சீக்கிரம் இயேசு வரப்போகிறாரு, நம்ம கிரீடெல்லாம் பறிப்போக போகுது, நம்ம ராஜாவோட பறிப்போக போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. சாமுவேல் வந்து க்ளீனாக சொல்லிடுறாரு, உன் கையிலேருந்து பறித்து உன் தோயனாகிய தாவீது கையில் கொடுத்துட்டாரு சொன்னாரா இல்லையாங்க? சொல்லிடுறாரு. அதுக்கான என்ன பண்ணலாம்? ஐயோ கர்த்தருக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டேன், இனிமேட்டு நான் இப்படி மாறக்கூடாது, தாழ்த்திட்டு இருக்கலாம். தாழ்த்திட்டு இருந்தாலுமே தாவீது அவர் கூடியே இருந்திருப்பார், அந்த நாட்டுக்கு பெரிய அழிவே வந்திருக்காது. ஹல்லேலூயா. அதை கேள்விப்பட்டவனையும் இன்னும் எரிச்சலாக தாவீதை எங்கெங்கே துரத்தணுமோ
துரத்தி தாவீதை தான் புள்ளி வைக்கிறார கோசம் தனக்கு நடந்ததை புள்ளி வைக்கலை. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி உண்மையாகவே நம்ம சில காரியங்களை நம்மளுக்கு பிடிக்கலன்னா, சில காரியம் நம்மளுக்கு ஏற்றபடி நடக்கலைன்னா, சில காரியம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம எங்கே புள்ளி வைப்போம்னா சபையை தான் புள்ளி வைப்போம். சபையில் நடக்கிற ஊழியரை தான் நம்ம என்ன செய்வோம், புள்ளி வைப்போம். ஊழியரை நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக அவர் கூப்பிட்டாவோட வரமாட்டாரு, அவர் ஜப கொடுத்த நடத்த சொன்னோட நடத்த மாட்டார் அப்படின்னு ஈஸியாக புறக்கணித்து பேசுவோம். ஏன் வரல, ஏன் நடக்கலை, எதனால் ஆச்சு, நான் தானே காரணம், அதை யோசிக்க மாட்டாங்க. இங்கே அவர் கூப்பிட்றாரு, கத்தரை பணிந்து கொள்ள வான்றாரு, வற்புறுத்துறாரு. ஆனாலும் அவங்க வற்புறுத்துறதுனால போகிறாரு, அங்கே பிரசனமும் வரல. இப்போ நாங்கள் அதுமாரி சில பேர் கூட நீங்கள் என்னை வற்புறுத்துறீங்க, கூப்பிட்றீங்க, வந்தால் கூட பிரச்சனை வராது. ஏசு வராத மனுஷன் என்ன நடக்க போகுது? ஹல்லேலூயா. ஏசப்பா அந்த இடத்துல வந்தால் தான் ஒரு வீட்டில் வீடு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அவங்க போகிற நாங்கள் வீடு கொடுத்துட போகிறதுக்கு எல்லாம் ரொம்ப ஆயத்தமாக ரொம்ப ஜபத்தோட இரவெல்லாம் ஜபிக்கிறோம், அதிகாலையெல்லாம் ஜபிக்கிறோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால சபையில் போய் உட்காந்து சபையில் ஆராதனை செஞ்சுட்டு போகிறோம். எல்லாம் மோளம் மைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டர் இப்போ வானா பாஸ்டர். துணிக்கு நாங்கள் லேட் ஆகலை, அவங்க தான் இப்போ வராதிங்க, இன்னும் கொஞ்சம் கழிச்சுக்க, இப்போ வராதிங்க, இப்போ வர ஃபோன் மேலே ஃபோன் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறோம், இப்போ வானா பாஸ்டர், நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம், எங்கள் விருந்தடிலாம் வந்திருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரெலாம் வந்துக்கிறாங்க, அதனால வேணாம், அவ்வளோதான். அப்போ ஆண்டவருக்கு அந்த இடத்துல ரெண்டாவது நிற்பாரா நீங்கள் நிற்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் காதோடு ஒரு வார்த்தை சொன்னார், இனி உங்கள் வீட்டுக்கு என்ன செய்யாத, போவாத, இனி உங்கள் வீட்டுக்குள்ளே ப்ரேயர் வைக்காத, அவ்வளோதான். அத்தோடு நாங்கள் ப்ரேயரை நிறுத்திட்டோம். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஜபம் வேணாம், கர்த்தரே வேணாம், ஊழியரே வேணாம், அதுக்குள்ளே பந்தி எல்லாம் நடக்குது. ஆனால் வீடு கட்ட வரைக்கும் மாதமான பாஸ்டிங் ப்ரேயர். அந்த வீடு அங்கே கட்டின்னு இருக்கிற வரைக்கும், கட்டணம் போடுற வரைக்கும், கல் கட்டுற வரைக்கும், சிமெண்ட் போடுற வரைக்கும் யார் ஜபிச்சது? ஊழியக்காரங்க பாஸ்டிங் போட்டு மாசமான ஜபம். ஆனால் அந்த ஜபம் அந்த கட்டி முடித்தோனையும் சொந்தக்காரெல்லாம் கூட்டம், ஆனால் கத்தரும் இல்லை, அங்கே ஊழியக்காருக்கு இடமே இல்லை. இன்றைக்கி அதுமாரி தான் திருமண காரியத்தில் கூட அநேக திருமணம் பண்ணுறதுல கூட என்ன செய்வாங்க, கத்தர் இருக்க மாட்டாங்க, திருமணத்துக்காக ஜபிச்ச ஊழியர் இருக்க மாட்டாங்க, ஜபிக்காத சொந்த பந்தம் இருக்கும். இதெல்லாம் யோசித்து செய்யணும். சில காரியம் அந்த நேரத்தில் நடந்துச்சு, அந்த நேரத்தில் கை கூடிச்சு, அந்த நேரத்தில் காரியம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. என்னை கர்த்தர் தான் உயர்த்தினார், என்னை கர்த்தர் தான் இந்த நேரம் வரைக்கும் நடத்தினார், என்னை நடத்துறதுக்கு ஒரு ஊழியர் தான் வை காட்டினார். இப்போ வரைக்கும் பார்த்தா என் கையை பிடிச்சது கர்த்தராக தான் இருக்கும், என் பிள்ளைங்க கூட கையை பிடிச்சது கர்த்தரை தான் இருக்கும். இன்றைக்கி என் வீட்டுக்கு வர மருமகளையும் கர்த்தர் கையை பிடிக்கிறேன்னா, கர்த்தரை சம்மந்தப்பட்டு, கர்த்தரோட ஊழியரை சம்மந்தப்பட்டு நான் செய்வேன்னு சொல்லி நிற்பேனா தான் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. உங்கள் கையிலே நான் விழுந்துடுறேன், நான் அவங்க கரத்தில் விழுந்தேன்னா நான் தாங்க மாட்டேன், உங்கள் கையில் விழுந்துடுறேன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இறந்து போனாங்களாம். கர்த்தர் அப்புறம்தான் தூதனை பார்த்து சொல்கிறார், உன் கையை நிறுத்து, உன் கத்தி என்ன செய்ய உரையில் போடு அப்படி சொல்லி நிறுத்துறாரு. அப்போ உண்மையாகவே கர்த்தர் கையில் விழணும். எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது நடந்துச்சா அவர்கிட்ட தான், கெட்டது நடக்குதா அவர்கிட்ட தான். அதில் நீ முறுமுறுத்துறவும் கூடாது, பின்வாங்கி போயிடவும் கூடாது. ஹல்லேலூயா. இதில் தான் நம்ம என்ன செய்யணும், உஷாராக இருக்கணும். 11 மாதம் உங்களை காப்பாற்றினது கர்த்தர் வீணுன்னு சொல்லக்கூடாது. உங்களை சின்ன வயசுலேருந்து நடத்தி வந்தது கர்த்தர் வீணுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த உங்கள் வாலிப பிரயாசத்துலேருந்து கர்த்தர் நடத்தி வந்தது வீணுன்னே சொல்லக்கூடாது. இந்த இவங்களை ரட்சித்த எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, இவங்களை சந்தித்தேன் எனக்கு மகிழ்ச்சியாக சொல்லணும், தேவன் சொல்லணும். இந்த லவ்வில் நடத்தி வராரா அவரே காட்டு, எப்படிப்பட்ட பிரச்சனையில் அவரை காட்டு, உன்னை நடத்தின ஊழியரை காட்டணும். அடுத்தது சொல்லுது, பைபிள் சொல்லுது, உங்களை நடத்தி வந்தவங்களை என்ன செய்யணுமா எப்போதும் மறக்கக்கூடாதான். அப்போ உண்மையாகவே சாமுவேலுக்கு கிரீடம் கடிச்சது. இந்த கிரீடம் இங்கே என்ன படுது, அந்த கிரீடம் கீழே விழுந்து பறி போகுது சவுலுக்கு. அப்போ உண்மையாகவே நம்ம கிரீடம் பறி போயிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு கிரீடம் இருக்குது தெரியுமா? யாருக்கு தெரியும் கிரீடம் இருக்குதுன்னு? கிரீடம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் கிரீடம் இருக்குது. ஆனால் அவங்கவுங்க தகுந்தபடி தான் அந்த கிரீடம் இருக்கும். நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரயாசப்படுறியோ, எந்த அளவுக்கு தேவனுக்காக நீ வாழிறியோ, எந்த அளவுக்கு அதுதான் சொல்லுவோம். செத்தா பார்க்கலான்னு இல்லை, செத்தா நீ பார்க்கலாம் தான். நீ செத்துட்டோடனே அப்போ பார்க்கலாம்.
நீ எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தது, உன் கிரீடம் எப்படி பளபளக்குது, உன் கிரீடத்தில் எத்தனை பல கற்கள் வைக்குதுன்னு அப்போ பார்க்கலாம். கடைசி நாட்கள். அல்லேலூயா. நீ அது இந்த பூமியில் நீ வாழும்போது ஆண்டவரையே காட்டி வாழ்ந்துட்டனா, அவருக்காகவே நீ வாழ்ந்துட்டனா, உன்னோட கிரீடத்தில் அநேக கற்கள் வச்ச கிரீடம் உனக்கு வந்து ஆண்டவர் முடிச்சுட்டுவார். இல்லைன்னா சாதாரண ஒரு கிரீடம் கிடைக்கும், சாதாரண கிரீடம் கிடைக்கும். நீ ஆத்துமாக்களை ஏசப்பாக்காக சேர்க்கிறவங்களுக்கு தான் நிறைய அந்த கிரீடத்தில் நிறைய கற்கள் இருக்கும். நீ ஏசப்பா உனக்கு செஞ்ச நன்மையை போய் உனக்குள்ளேயே வச்சுக்கின்னு அப்படியே சர்ச்சுக்கு வந்தோமா, நல்ல நம்ம அமைதியான ஆள், நம்ம நல்லா டீசெண்டான ஆள், வாயெல்லாம் வெளியே தரக்கூடாது, வெளியே போய் சொன்னால் அசிங்கம் இதெல்லாம் அப்படி நினைப்பியானா உன் கிரீடம் அப்படியே தான் இருக்கும். உன் கிரீடத்தை நீ பலன்னு வெளியே படுத்தணுன்னா, உனக்கு இருக்கிற கிரீடம் கீழே விழக்கூடாதுன்னா இயேசுவை நீ காட்டணும். இயேசுவை வாழ்க்கை மூலிமா காட்டணும், உன்னோட பேச்சு மூலிமா காட்டணும், உன்னோட பலத்து மூலிமா காட்டணும். உன்னை குறித்து அநேகர் என்ன செய்யணும், சாட்சி சொல்லும் போதே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு தேவன் செஞ்ச உதவி என்ன செய்யக்கூடாது, நீ புறக்கணிக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு சில வீட்டில் நாங்கள் ஜெபக்கூட நடத்தலை, சில விசிட்டிங் சந்திக்கலை, சில இடத்துக்கு ஓடலை, கண்டபடியாக இப்போ ஊழியம் செய்வோம், கண்டபடியாக எல்லா இடத்துலையும் உதவி கிடைக்குது, இன்றைக்கி போனால் எல்லா இடத்துலையும் எல்லாம் தருவாங்க, எல்லாம் கிடைக்கும். இல்லை, கர்த்தர் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. ஓடணும், ஒரு நாள் ஓடணும், கஷ்டப்பட்டோம், ரொம்ப நாள் ஒரு நாள் பத்திரம் காலையில் தொடங்கினா சாயந்தரம் வரைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு 4-5 வீட்டில் ஜாபம், 5 வீட்டில் ஜாபம், இப்படிலாம் செஞ்சுக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நிற்கிறோம். ஒரு வீட்டுக்கு கூட போனால் விட போதும், நின்றுட்டோம். ஒரு சில வீட்டில் தான் ஜாபம், நின்றுட்டோம். ஏன்னு கேட்டால் கர்த்தருக்கு வந்து கர்த்தரை கொடுங்கன்னு இன்றைக்கி வாழ்க்கை இருக்குது கோசம். கர்த்தருக்காக எப்படி வாழணும்னு வாழ்க்கை இல்லை, கர்த்தருக்காக எப்படி உன்னோட வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற கதை இல்லை. இன்றைக்கி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கர்த்தர்கிட்ட வந்து ஏதாவது கிடைக்க தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா கோசம். இயேசுக்காக இப்படி வாழ்ந்து எல்லாத்துக்கிட்டையும் இயேசுவை காட்டணுன்னு இல்லை. அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே ஏசப்பா பிள்ளைங்க என்ன செய்யணும், ஊழியக்காரன் வந்து அந்த சவுல் வந்து அந்த இடத்துல அதே 15ஆம் அதிகாரம் கீழ் வசனத்தில் எழுதிருக்குது, அவர் எப்படியாவது அவங்க வீட்டுக்கு பிரச்சனை வரணும், அவர் ராஜ தொழில் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலை வற்புறுத்தி என் வீட்டுக்கு வாங்க, நான் கர்த்தரை பணிந்து கொள்ள எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் வற்புறுத்தி அவர் சொல்கிறாரு. எவ்வளோ வாட்டி சொல்கிறாரு, கீழேப்பா 22 சொல்கிறாரு, இல்லைப்பா நான் வர முடியாது, நீ மரணம் அடைகிற காலம் வரைக்கும் நானும் உங்ககிட்ட வரவே முடியாதுன்றார். நான் வர முடியாது சொல்லிட்டு அவன் வற்புறுத்தினால அவன் வீட்டுக்கு போகிறாரு. ஆனாலும் அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. சாமுவேல் அதுக்கான கடைசியாக அவனை குறித்து மன துக்கத்துக்குள்ளேயே போயிட்டார். ஆண்டவரே சொல்கிறாரு, நீ அவனை குறித்து துக்கமாக இருக்காத, நான் அவனை பார்க்கல, வேறு ஒருத்தனை எழுப்பிட்டல, நீ விட்டு அந்த கதைன்றார். ஃபஸ்ட்டு உதவி செய்வார், அந்த உதவியை நீ தக்க வச்சுக்கணும். 2வது பாதுகாப்பார். அதே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனம். மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல 15-25 பார்த்தோம், இந்த இடத்துல 25-15. அப்போ அந்த மனுஷர் நம்மளுக்கு அதிகமாக உபகாரிகளாக இருந்தாங்க. 25-15 இல்லைல்ல. அப்போ உண்மையாகவே 2வது வந்து உதவி செய்கிற காரியத்தை, 2வது வந்து பாதுகாக்கிற காரியத்தை நம்ம கர்த்தருக்கு உண்மையாகவே பயபக்தியாக நம்ம இருக்கணும். நாபால் என்ற ஒரு மனுஷன் அவருக்கு ரொம்ப உதவியாக தாவீது என்ன செய்கிறதம்மா, அந்த ஏரியா முழுவதும் ஆடு வனாந்தரத்தில் மானாவரியாக இருக்குது. தாவீது வனாந்தரத்தில் இருந்ததுனால ஆடு மாடெல்லாம் பாதுகாக்கிறாரு. அந்த ஆடு மாடெல்லாம் என்ன செய்கிறாரு, மக்களெல்லாம் பாதுகாக்கிறாரு, வேலைக்காரர்களாக பாதுகாக்கிறாரு. தாவீது வனாந்தரத்தை தங்கினதுனால வனாந்தரத்தில் இருக்கிறதெல்லாம் எந்த விதத்தில் திருடு போகாத அளவுக்கு பாதுகாக்கிறாரு. ஆனால் அவர்களுக்கு இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள்.
ஹல்லேலூயா. அது அப்போல்லாம் சொல்கிறதுக்கு வச்சுருந்தேன். நம்ம உண்மையாகவே பாருங்கள், அந்த சாமுவேல் சொல்கிற சவுலு குறுக்கடி பேசினா புரியல பாருங்க. அந்த தாவீது அந்த நாபாலுடைய காரியத்தில் ரொம்ப உபகாரணமாக இருந்தாராம். இன்றைக்கி உண்மையாகவே ஒவ்வொரு மாதம் ஒரு வீட்டில் ப்ரேயர் நடக்குது, ஒவ்வொரு வாரம் சபை நடத்துகிறோம். உண்மையாகவே உங்களுக்கு உபகாரமாக இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. சபைக்கு வரீங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இல்லையா? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா இல்லையா? வீட்டில் போய் அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியுதா? உண்மையாக கொண்டாட முடியுது. யார் நீங்கள் அதை ஃபீலிங் பண்ணுறீங்கன்னு தெரில. இந்த நாள் முழுவதும் வேறு சந்தோஷம் நம்மளுக்கு எப்படி ஏற்றுக்கிறோமோ சொல்ல முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை ஆண்டவர் நடத்துறது ஒரு காரியம். இந்த 15 நாள் மீட்டிங் கூட வச்சுருக்குறோம். சில பேர் நீங்கள் வரல, கண்டிப்பாக வரணும். உங்களுக்காக தான் இப்போ ஆண்டவர் வச்சுருப்பார். இந்த நாளை வந்து வேஸ்ட்டு பண்ணிக்காதீங்க. காத்துக்கு இந்த நாளை வந்து புரோஜனப்படுத்துங்க. கண்டிப்பாக பிரசனமாக நல்லா இருக்குது. நாங்கள் வந்து இந்த 15 நாள் மீட்டிங் வச்சோன்னே காலையில் தன்னைக்குமே ஒவ்வொரு காரியம் ஆண்டு சொல்கிறார். ரொம்ப உபகாரமான காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அது இல்லாத மீட்டிங் வச்சதுலேருந்து எங்கள் துடிப்பு தூக்கமே இல்லாத போச்சு. நல்லா இன்னும் ப்ரேயரு, இன்னும் ஜபம், இன்னும் அந்த புது வருஷத்துக்கு நீங்கள் போகிறீங்களே, இப்படிலாம் நீங்கள் ஜெபிக்கணும் சொல்லி நிறைய காரியம் விழுப்பதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அது உபகாரமாக இல்லையா? நம்மளுக்கு ஒன்றே தெரியாத மாதிரி கூட இருக்கலாம். நம்ம ஒரு ஆள் நிற்கிறது நம்ம தேசத்துக்கு ஒரு உபகாரமாக இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேச பட்டணம்லாம் என்ன செய்யுது? ஒரு பாதுகாப்புக்குள்ளே வருது. இப்போ இன்றைக்கி கூட நியூஸில் என்ன சொன்னாங்க தம்மா? இன்றைக்கி கூட என்ன சொன்னாங்க? யார் நியூஸ் பார்த்தோங்க? என்ன அலர்ட் வச்சுக்கிறாங்க? ரெட் அலர்ட் வச்சுக்கிறாங்க இன்றைக்கும். ஆனால் உபகாரம் யார் பண்ணுது? கர்த்தர் பண்ணிக்கிறார். இப்போ இருக்கிற ரெட் அலர்ட்டை மாற்றிருக்குது. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் செஞ்ச இந்த அற்புதத்தை என்ன செய்யணும்? நினச்சி ஜீர்ணிக்கணும். எங்கள் சபையார் ஜெபிச்சாங்க, எங்கள் ஊழியர் ஜெபிச்சாங்க, எங்கள் ஊழியர்கிட்ட தான் இந்த காரியத்தை சொன்னார். இப்போ எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்துருக்குது, எங்கள் தேசத்துக்கு நடந்துருக்கு. இந்த உபகாரத்தெல்லாம் நினைக்காத நாபால் என்றவன் என்ன செய்கிறான்? தாவீது இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்கிறான். பெரிய காரியம். ஆடு வச்சுருக்கிறாரு, வேலைக்காரர் வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் அந்த 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்படுது. அந்த மனுஷர்கள் எங்களுக்கு மிகவும் உபகாரமாக இருந்தாங்க. ஆனால் இவரை எப்படி ஆயிட்டாரு? அவங்கள பார்த்து சீறிட்டாருன்னா என்ன? பாம்பு சீரிச்சுனா என்ன செய்யும்? குத்திடும். சீறிட்டாரு அப்படின்னோடனே அங்கே சீர்றாரு. தாவீதை சீர பார்க்குறாரு. நீ ஏன் சீர்ன? இன்றைக்கி இன்றைக்கி நாளில் ஒரு நாயாவது வீட்டில் இருக்காத அளவுக்கு அவரை சீர்றாரு. அதே சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. 1 சாமுவேல் 25:13. அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக் கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக் கொண்டார். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையிலே இருந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு நாபாலால் என்ன செய்ய முடியும்? தாவீதுகிட்ட அவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க. இவ்வளோமா இருந்தோம் நாங்கள், எங்களுக்கு என்ன செய்யுங்க? ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இனி கர்த்தர் கூட உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார், எவ்வளோ கொடுத்துருப்பாரு, எவ்வளோ நன்மையை கையில் பெற்றிருப்பீங்க. சபை மூலியமாக இங்கே வந்து சொல்கிற வார்த்தை என்ன செஞ்சுருக்கோம்? உங்கள் மேலே பழிச்சிருக்கோம். இந்த ஊழியக்காரர் வந்து உங்கள் வீட்டில் ஜபிக்கும் போது என்ன இருக்கும்? அது அப்படியே பழிச்சிருக்கும். அதில் தான் அந்த நிமித்தம் தான் நீ உயரப்பட்டிருப்ப. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க என்ன செய்வ? தரலாமா தரக்கூடாதா? இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? இங்கே பாருங்கள், நாபால் வந்து தாவீதுக்கு வந்து அவ்வளோ காரியம் செய்கிறாரு. இங்கே கொடுக்கறது தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை இந்த இடத்துல வந்துச்சு? கொடுக்கறது தான் பிரச்சனை. அது 6ஆம் அதிகாரத்தில் எழுதிக்குது பாருங்க. 6 படிங்க. அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கு சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி சொன்னான். 9. தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளெல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே வந்து இப்போ அவர் நீங்கள் வீட்டில் போய் படிங்க, ஏகப்பட்ட கேள்வி கேட்டார். நான் ஏன் அவனுக்கு தரணும்? அவனுக்கு ஏன் நான் எல்லாம் செய்யணும்? நான் ஏன் இவனுக்கு கொடுக்கணும்? பண்ணானா நீ கடிந்து கொள்ளணும்.
கொடுக்குற காரியத்தை சாத்தா அவங்ககிட்ட வந்து பேசினான்னா அந்த கொடுக்குற காரியத்தை தடுக்கிறது யாருன்னா சாத்தான் தான். யூதாஸ் கிட்ட பேசுனானா இல்லையா? யூதாஸ் கிட்ட பேசுகிறால 300 காசுக்கு விற்க வேண்டிய எண்ணெயை இவ பாரு ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிட்டான்னு பேசினானா இல்லையா? அவனை எப்படியோ மாறினான். அவன் எப்படியோ மாறினான். சாத்தா அவனை தூண்டுதல் பண்ணிச்சு. சாத்தானுடைய கிரியில அவன் அகப்பட்டான். சாத்தா அந்த இடத்த விட்டு அவன் அப்படி அந்த சத்தத்தை அவன் கேட்டதுனால சாத்தானோட ஆளாவே மாறிட்டான். சாத்தா சொல்கிறான், என்னைக்கு நீ பேசணும்ல, இப்போ தூண்டுதல் பண்ணுறேன், இப்போ கட்டி தூக்கு போட்டு கவுரை மேலே போட்டு தூக்கு மாட்டிக்கோ பேசுகிறான்ல அங்கே. அவள் உண்மையாகவே கொடுக்குற காரியத்தில் சாத்தா அவங்ககிட்ட வந்து பேசுவானா, கத்தரே சில காரியம் உன்னை ஏவுதல் பண்ணுவார். கத்தரே இதை செய், இதை பண்ணு, இதை செய்யுன்னு சொல்லுவார். உண்மையாகவே கொடுக்கறது ஒருத்தவங்க தரித்திரம் ஆனதே இல்லை. அப்போ உண்மையாக அந்த இடத்துல அவன் கொடுத்துட்டு இருந்தாலுமே மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் தரமாட்டேன், அவருக்கு நான் ஏன் செய்யணும், அவருக்கு ஏன் நான் பண்ணணும், அந்த வார்த்தையை அவன் மனைவி கேட்குறாங்க. மனைவி கேட்டவன் என்ன செய்கிறாங்க, தாவீது கிட்ட 21ஆம் வசனத்தில் தான் எழுதியிருக்குது. இதெல்லாம் நான் வந்து செய்கிறேன்னு சொல்லி 28ஆம் அதிகாரத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துறாங்க. என்ன கொடுக்குறாங்க, கொஞ்சமாக இருந்தால் கொடுக்குறாங்க பாரு. 18 படிக்கலாம். 18. அப்போது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாகப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்களுக்கு பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். ஹல்லேலூயா. பாருங்க, மனைவிக்கு அந்த நல்ல தெளிந்த புத்தி இருந்துக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக 3 ஆடு அடிக்க சொல்கிறாங்க, 5 ஆடு அடிக்க சொல்கிறாங்க. 5 ஆடு அடிக்க சொல்லிட்டு 200 அப்பத்தை வேலைக்காரங்கள்கிட்ட சுட சொல்கிறாங்க. திராட்சை கொலை, காஞ்ச திராட்சை எடுக்கிறாங்க, சாதா திராட்சை எடுக்கிறாங்க. எல்லாம் எழுதியிருக்குதா இல்லையா? திராட்சை சாப்பிடணுன்னு திராட்சைலாம் எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அவங்க ராணியாக மாறிடுறாங்க. ஹல்லேலூயா. தாவீதுகிட்ட எதுவுமே கொடுக்குறாங்க. கொடுக்க போய், ஆண்டவரே இந்த பாதகத்தை நீங்கள் செய்யாதீங்க, அந்த யுத்தத்தை போய் நிறுத்துறாங்க. 400 பேரோட பட்டயத்தோடு வரார் தாவீது. அந்த யுத்தத்தை செய்யாத அளவுக்கு தாவீது காலை பிடிச்சிட செய்கிறாங்க. அவர் என்னென்ன கேட்டாரோ இவங்க எடுத்து போய் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க ராணியாக மாறிடுறாங்க. நாவாலோ 10 நாள் வாதிக்கப்பட்டு செத்தவனாக மாறிடுறான். ஹல்லேலூயா. கொடுத்தவங்க வந்து கர்த்தர் உயர்த்தி தான் வைப்பார். கொடுக்காத வைக்கிறவங்களை என்ன வைப்பார், செத்தவங்களாக வைப்பார். உயிரோடு இருந்து அவங்க கிரியை செய்யலைன்னா பைபிள் சொல்லுது, உயிரோடு இருந்து அவங்க கிரியை செய்யாத போனால் சபைக்கோ தேவனுக்கோ ஊழியத்துக்கு எதுவுமே செய்யாத போனவங்க யார்? அவங்க உயிரோடு இருந்தாலும் அவங்க யார்? செத்தவங்க. அப்போ உன்னை பாதுகாத்து உன்னை சபை தான் இவ்வளோ காத்து இவ்வளோ நேரம் கண்மூச்சு, எவ்வளோ ஒரு விழுப்பு, எவ்வளோ தூக்கலாத போகிற காரியம், அதெல்லாம் சபை. நாளைக்கு காலையில் வராங்கப்பா, எங்களை நம்பி வரல, உன்னை நம்பி தான் வராங்க அப்படின்னு இரவெல்லாம் கெஞ்சி கேட்டு இன்றைக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்குப்பான்னு சொல்லி ஊழியக்காரங்க தேவ சமூகத்தில் நின்று காத்து வந்து சொல்கிற வசனம் இன்றைக்கி பழிக்கணும், இன்றைக்கி நடக்கணும், இன்றைக்கி ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க வியாபார தொழில் ஆசீர்வதிப்படணும், அவங்க இன்னும் பெருகணும், இன்னும் கடங்காரா இருக்கக்கூடாது, அவங்க கஷ்டம் மாறணும், கடலாக ஒழியணும். ஜெபிச்சு அவங்க பிரயாசப்பட்டது அவங்களுக்கே வந்து எதாவது தாங்கிறதுக்கு, ஊழிய சபையை தாங்கிறதுக்கு, கொடுக்கறதுக்கு சாத்தா அவங்ககிட்ட பேசுவானா அவன் சத்தத்துக்கு நீங்கள் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. இவ தீவிரமாக செயல்பட்ட அபியா. ஆனால் பைபிள் சொல்லுது அவன் அதே இடத்துல தாவீது பக்கத்தில் உட்காரவனா கர்த்தர் மாற்றிட்டார். இந்த இடத்துல அவன் கொடுக்க மாட்டேன், உனக்கு கொடுக்கணும் அவசியமானு கேட்டான். இந்த வார்த்தை கேட்டவனையும் அவன் செத்தவனை போல கல்லை போல மாறிட்டான். ஹல்லேலூயா. 3வது, அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்த அவனோட தாவீதுக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்காத போனதுனால தாவீது எதுவுமே செய்யலை. கர்த்தருடைய வாதையை அவனுக்கு வாதிச்சது. 3வது, தேவன் நம்மளை நன்மை செஞ்சார், நன்மைக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. அதே 1 சாமுவேல் 25:24 படிங்களா? இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார். 17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஹல்லேலூயா. நீ எனக்கு நன்மை செய்தாய், நானே உனக்கு
தீமை செஞ்ச. பாருங்க, தாவீது வந்து ஒரு கோலியாத்திய 40 நாள் திட்டிக்கினேங்கிறான். யாரா ஒண்டிக்கு ஒண்டி அவன் பக்கம் நிற்க முடியும்? யார் இன்றைக்கி வந்து சண்டைக்கு வரீங்க? பெரிய உயர்ந்த மனுஷன். இன்றைக்கி யாரா வரீங்களா? நீ வந்து யுத்தத்துக்கு நிற்கிறீங்களா கேட்டால் ஒருத்தரும் வரல. மில்ட்ரி வேலை, மில்ட்ரியில் இருக்கிறவங்க, பெரிய அதிகாரிங்க யாருமே வரல. ஒரே ஒரு குட்டி தாவீது போய் தலையை வெட்டி ராஜா கிட்ட போய் அவன் தலையும் இந்த பட்டயத்தை வச்சு தான் அவன் பெருமை பாராட்டினான்னு பைபிள் எழுதப்படுது. கோலியாத்தோட பட்டயத்துக்கு கூட ஒரு கதை இருக்குது. அந்த பட்டயத்தோட தலையோட ராஜா கிட்ட போய் நிற்கிறார். நன்மையா தீமையா? அது ராஜாவால் செய்ய முடியல அந்த நன்மையை, ஆனால் தாவீது செய்கிறார். ஆனால் தாவீது கட்சிது என்னது? காடு, வனாந்தரம், குடும்பம் இல்லை, வீடு இல்லை, இப்படி கிடச்சிது. அப்போ உண்மையாகவே அவன் செய்த நன்மைக்கு அவன் தீமை செஞ்சதுனால பைபிள் சொல்லுது அந்த தீமை அவன் வீட்டை விட்டு நீங்களையும். இன்றைக்கி உண்மையாகவே நன்மை பெற்றவங்க நம்ம என்ன செய்யக்கூடாதுமா? ஒரு நாள் தீமை செய்யவே கூடாது. தீமை நம்ம செஞ்சிடலாம், நம்மளுக்கு ஒன்றே நடக்காது. இன்றைக்கி நம்மளுக்கு எதுவுமே நடக்காத போல தான் நம்ம சரீரத்துக்கோ நம்ம குடும்பத்துக்கு எதுவுமே நடக்காது. ஆனால் நம்ம தீமை செய்யறது யார்கிட்ட போக நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க கிட்ட போயிடும். ஏன் என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு? நான் நல்லா தானே எல்லோரும் கொடுத்தேன், நான் நல்லா தானே பண்ணேன், ஏன் என் பிள்ளைக்கு நடந்துச்சு? ஏன் என் பிள்ளைக்கு இப்படி சாபம் வந்துச்சு? நம்ம தீமை செய்ய செய்ய தீமை யார் மேலே பழிக்கும்? ஒரு தலைமுறை இல்லையா, 3-4 தலைமுறைக்கு பழிக்கும். அவன் உண்மையாகவே தாவீது தீமை செஞ்சது அப்படியே பழிச்சுது. சவுல் தீமை செஞ்சது அப்படியே அந்த யோனத்தான் குடும்பத்துக்கு வந்துடுச்சு. அப்படியே எல்லா குடும்பமும் வெட்டு ஒத்த 70 பேரை மலையிலேருந்தே தள்ளி சாவடிக்கிறாங்க. அந்த ஊர் ஜனமே இவங்க செத்தாதான் மழையே வரன்னு சொல்லி நிற்கிறாங்க. அவன் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? தீமைக்கு நன்மைக்கு தீமை செய்யவே கூடாது. பைபிள் சொல்லுது தீமை அந்த வீட்டை விட்டு நீங்காதான். நன்மை செஞ்சவங்களுக்கு விரோதமாக நம்ம தீமை ஒன்றுன்னா செஞ்சுருப்போம்னா அந்த வீட்டை விட்டு தீமை நீங்காதான். இன்றைக்கி உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தீமை வந்து அவர் எகுத்து செய்யலை. நான் வெளிப்படுத்தலை, அந்த பட்டயத்தை கூட உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். அந்த தாவீது கட்டின பட்டயம் வெளிப்படுத்தல இருக்குது. என்னோட பட்டயத்தை என்ன செய்வேன்? அனுப்புவனுக்குது. அந்த இடத்துல நாபாலுக்கு விரோதமாக நீ கல்லை போல் அவன் செத்தானா தாவீது பட்டயத்தை இது பண்ணான். ஆனாலும் கர்த்தருங்க பட்டயத்தை அங்கே அனுப்புகிறார், வெளிப்படுத்தலுக்குது. அதை நான் சொல்லாத விட்டேன். இந்த இடத்துல அவன் தீமை செஞ்சது அது வெளிப்படுத்து 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்களா. கொல்லவே கொல்லுவேன். 2:23. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கு உங்கள் கிரியையின்படி பலன் அளிப்பேன். ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியையின்படியே பலன் அளிப்பேன். அப்போ உண்மையாகவே ஏசப்பா வந்து சும்மா நம்ம வந்து சாதா சிம்பிளான ஒரு தெய்வத்தை நீங்கள் தேடுறேன்னு நினச்சிடாங்க. அக்கினி பச்சிக்கிற அக்கினியாக நிற்கிற தெய்வத்தை தேடுறேன். அவர் முள்செடியில் அன்றைக்கி மோசைக்கிட்ட தோன்றாத அக்கினி செடி மட்டங்குது, அந்த செடி மட்டும் எரிஞ்சிக்கினே இருக்குது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ ஆராதிக்கிற. உன் வீட்டில் ஜபிக்கும் போது கூட அப்படிப்பட்ட தெய்வம் உன் வீட்டில் வராரு. நீ எங்கே போகிற உன் கூட வராரு. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. பிறருக்கு விரோதமாக நம்ம கலகம் பண்ணக்கூடாது. பிறருக்கு விரோதமாக புறங்குறி பேசக்கூடாது. நம்ம சபையில் தான் இங்கேயே இருப்பாங்க. இங்கே இருந்துக்கின்னு நம்ம சபையை குறித்து அவர் சரி கிடையாது, அவங்க சரி கிடையாது, நல்லா இது நடத்தலை அப்படி சொல்லி கலகம் பண்ணுவாங்க. சொல்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் நடக்கிறது பலமான ஆபத்தாக இருக்கும். ஹல்லேலூயா. பைபிள் அதான் இப்போ என்ன படித்தோம்? உன் பிள்ளைகளை ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அது யார் வாய்க்கில் நடந்துச்சு நினைக்கிறீங்க? யார் வாய்க்கில் நடந்துச்சு? சவுல் வாய்க்கில் நடந்துச்சு. சவுல் வீட்டில் யாருமே இல்லை. ஒரு நாயாவது நான் விடமாட்டேன்னு சொன்னது போல் அந்த யோனத்தானோட பையனை வந்து மறைச்சி வச்சாங்களாம். அந்த யுத்தத்தில் யோனத்தானோட பையனை தூக்கின்னு போகும்போது அந்த யுத்தத்தில் ஓடும்போது என்ன செஞ்சது? கால் மடங்கி விழுந்து போயிடுறாராம். அந்த இடத்துல கால் உடஞ்சி நொண்டியாயிடுறாரு. அந்த குழந்தையில் இருக்கும்போது நொண்டியாகுது. அதை வந்து அரண்மனைக்குள்ளேயே மறைச்சி ஒழிச்சு வச்சதுனால அந்த ஒரு குழந்தை தப்பிச்சுது. தாவீது அவருக்கு நன்மை செய்கிறார்.
இப்படி ஒரு பையன் இந்த இடத்துல இருக்கிறான், சவுல் வம்சத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னு அவரை இட்டுன்னு வர சொல்லி தாவீது ராஜ மரியாதை கொடுத்து அவனுக்கு நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுலுக்கு தீமை செய்யவே இல்லை. சவுல் தீமை செஞ்சார், கர்த்தர் அவரை பார்த்துக்கிட்டோம், கர்த்தர் அவரை அடிக்கிட்டோம், கர்த்தர் அவர் செஞ்சிட்டோம். நான் நிற்க மாட்டேன், அபிஷேகம் பண்ண மாட்டேன், மேலே என் கையை நான் போடவே மாட்டேன். அங்கே நாபாலுக்கு பட்டயத்தை கட்டுறாரு, ஏங்க சவுலுக்கு கட்ட முடியாதுமா? 400 பேரோட பட்டயத்தோடு போகிறாரு, சவுலுக்கு செய்ய முடியாது? அவரால் முடியும், ஆனால் செய்யவே இல்லை. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே கைப்பட எனக்கு அதிகாரம் இல்லை, அவர் உண்டு அவர் உண்டுன்னு சொல்லி விட்டுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 வார்த்தை நமக்கு பார்த்தோம். இந்த 11 மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்தினார், 2வது பாதுகாத்தார், 3வது நன்மை செஞ்சுக்கிறார். நம்ம சபையிலேருந்து கூட நன்மையை பெற்றுருக்கலாம். வெளியில் போய் சொல்லும் போது நம்ம சபையை குறித்து நன்மையான்ட்டு பேசுங்க, தீமையான்ட்டு செய்யாதீங்க. அது சில நேரம் சில நாட்கள் ஆகும், அந்த காயம் ஆறத்து சில நாட்கள் ஆனால் கூட கர்த்தருடைய கணக்கில் நீ ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். கர்த்தர் செய்யறது பயங்கரமாக இருக்கும். நான் அதுவும் சபைக்கு விரோதமாக, சபை கர்த்தருடையது. வந்திருக்கிற உட்காந்து இருக்கிற எல்லாரும் யார் விடையுங்க? கர்த்தருடைய. ஆனால் சபைக்கு விரோதமாக நம்ம எது செஞ்சாலும் கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஊழியர்களுக்கு விரோதமாக கூட நம்ம பேசிட்டா யார் கேட்டுனுக்கிறாங்க? யார் பார்த்துனுக்கிறாங்க? இல்லை, கர்த்தர் கேட்டுனுக்கிறார். ஏன்னா உனக்காக முழங்கால் போட்டது உன் ஊழியராக தான் இருப்பார், உனக்காக ஜெபிச்சது உன் ஊழியராக தான் இருப்பார். அப்போ அந்த ஊழியக்காரப்ப நீ வெளியே தூத்தும் போது கர்த்தர் கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டியதாடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையாக இந்த 11 மாதம் நடத்தி வந்த பாதைகளை நினச்சி நம்ம நன்றி சொல்லுவோம். எழுப்புதலுக்கு நீ இறங்கணும், எங்க சபையே சுவை காணணும். எழுப்புதலுக்கு நீ இறங்கணும், இந்தியா இயேசுவை காணணும். உட்கார்ந்த இடமல நிரம்பணும், உட்கார்ந்த இடமல நிரம்பணும். அக்கினி நாவுகள் காணணும், எனக்கு அக்கினி சொல்லுங்க. எழுப்புதலுக்கு நீ இறங்கணும், எங்க சபை இயேசுவை காணணும். இரு எங்க சபை காணணும். இறங்கணும், இந்தியா இயேசுவை காணணும். உட்கார்ந்த இடமல நிரம்பணும். எனக்கு அக்கினி கேளுங்க. எழுப்புதலுக்கு நீ இறங்கணும், இந்தியா இயேசுவை காணணும். எழுப்புதலுக்கு நீ இறங்கணும், சபை இயேசுவை காணணும். உட்கார்ந்த இடமல இயேசுவை காணணும். சொல்லுங்க. எழுப்புதலுக்கு நீ இறங்கணும், எழுப்புதலுக்கு நீ இறங்கணும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும், கர்த்தரே தெய்வன்னு சொல்லணும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும், கர்த்தரே தெய்வன்னு சொல்லுங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும், கர்த்தரே தெய்வன்னு சொல்லணும். எழுப்புதலுக்கு நீ இறங்கணும், இந்தியா இயேசுவை காணணும். எழுப்புதலுக்கு நீ இறங்கணும். ஆமென். நல்ல கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. என்கிட்ட காட்டினாரு, நிறைய படுக்கையில் வியாதியில் நிறைய பேர் கிடக்குறாங்களே. சொல்லுவோமா, படுக்கையில் கிடந்த என்ன அந்த பாட்டை பாடலாமா? உண்மையாக என்கிட்ட கர்த்தர் காட்டினாரு. நீங்க யாரும் பெட்டில் படுக்க கூடாது, நீங்க யாரும் வியாதியில்
படக்கூடாது. உண்மையாக அந்த புதிய வருஷத்துக்கு உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களோட இருக்கிற நண்பர்களுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கத்தில் நீங்க கெட்டு போவாதீங்க. வேணாம். உங்களுக்கு மனைவி இருக்குது, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, உங்களுக்கு குடும்பம் இருக்குது. நீங்க நல்லா வாழ்ந்தா கடவுள் மகிமைப்படுவார். படுக்கையில இருந்த என்ன சுகமாக விரும்புகிறேன் என்று கேட்ட ஒரு நிமிஷம் இதை கண்ணை மூடின்னு பாடுங்க. நான் காலையில பார்த்தேன் நிறைய அந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டுகள் வந்து நிரம்பி நிற்குது. தெரியல நீங்க அதுல போய் படுக்க கூடாது. நீங்க ஜிஹெச்ல போய் படுக்க கூடாது. கேம்ஸ்ல போய் படுக்க கூடாது. உண்மையா நீங்க இதை வந்து ஜபமா பண்ணுங்க. சாமி, எங்களுக்கு நல்ல சுகம் பலம் தேவை, உங்களுக்காக நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேப்பமா, படுக்கையிலே கிடந்த என்ன சுகமாக விரும்புகிறேன் என்று கேட்ட படுக்கையிலே கிடந்த என்ன சுகமாக கேட்ட என் இயேசு கேட்ட என் இயேசு கேட்ட
ஜெபிக்கலாமா? ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கலாமா? ஜிஹெச்ல இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கலாமா? கேம்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கலாமா? நம்ம வீட்டில் ஒருத்தர் கேன்சர் ஆயிட்டா, நம்ம வீட்டில் பிபில விழுந்துட்டா, நம்ம சரீரத்தில் எதனா ஒன்று வந்துட்டா எப்படி துடிக்கிறோமோ, இன்னைக்கு அநேக பேர் மருத்துவமனையில் படுத்த படுக்கையில் கிடக்கலாம். இயேசுவின் நாமத்தினால கேம்ஸ் மருத்துவமனையில் சுகமாக்குற ஆவிய கத்தரை அனுப்பணும். ஜிஹெச் பக்கமா சுகமாக்குற வல்லமை அனுப்பணும். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சுகமாக்குற வல்லமை அனுப்பணும். கேளுங்களேன், கேளுங்களேன். ஏசப்பா, 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 ஏசப்பா. எங்க சென்னை பட்டணத்தில் இருக்கிற மருத்துவமனையில ஐசியூல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சுகம் கிடைக்குது ஏசப்பா. எங்க வீட்டுல ஒரு சுகம் கிடைக்குது ஏசப்பா. எந்தெந்த வியாதிகள் எங்களோட இணைந்து எங்களை தொல்லை கொடுக்குதோ, இன்னைக்கு அந்த வியாதி, அந்த வியாதி, அந்த வியாதி, அந்த வியாதி என்னை விட்டு வெளியே போட்ட ஏசப்பா. என்னை விட்டு வெளியே போட்ட ஏசப்பா. நான் படுக்க கூடாது. என்னை மன்னிக்க, என்னை மன்னிக்கப்பா. நான் பண்ண பாவத்தை மன்னிக்க. பாவத்தினால வர வியாதி எங்களை அட்டாக் பண்ண கூடாதுப்பா. பாவத்தினால வர வியாதி, பாவத்தினால வர மரணங்கள் எங்களை அட்டாக் பண்ண கூடாதுப்பா. ரத்தத்துல கழுவுங்கப்பா, ரத்தத்துல கழுவுங்கப்பா, ரத்தத்துல கழுவுங்கப்பா. இந்த ஆராதனைல இப்ப 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 எங்களுக்கு ஒரு சுகம். இப்ப 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 நாங்க ஜெபிக்கிறோம். கல்யாண நாள் காணவருங்க, பிறந்த நாள் காண்றவங்க அப்படியே நில்லுங்க. உங்களுக்கு அங்கிருந்து இங்கே ஜெபிக்க போறேன். கர்த்தாவே, சத்திவேல் மனைவி, அதே போல அவங்க மகள்
கீதா மகன், அது போல பிறந்த நாள் தினத்தை இந்த இடத்துல காண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கையில நான் கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகளை தடை பண்ணாத, என்னிடம் வாழ்ந்து சொன்ன தெய்வம் இப்போ இந்த பிறந்த நாள் திருமணத்தை காண்ற ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆயுசம் தந்து உங்களுடைய வருகை வரைக்கும் நாம அவர்கள் மூலியமா மகிமைப்படத்தக்கதாக கிரிய செய்யும். குறிப்பா மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலையில காட்டுனீங்களப்பா, நிறைய வியாதிகள் வந்து ஜுரம், இரும்பல், சளி, கொரோனா, எத்தனையோ நோய்கள் இன்னைக்கு பரவி கொண்டு இருக்குதப்பா. ஏசப்பா, இந்த பனி மூலியமா, இந்த மழை மூலியமா வர வியாதியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நாங்க அதை தடுக்கிறோம்பா. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல சுகமாக்குற வல்லமா அனுப்புங்க. சென்னை மருத்துவமனையில, சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் தேவனுடைய சுகமாக்குற வல்லமா போகட்டும். அந்த கிண்டியில இருக்கிற மருத்துவமனை, அந்த கலைஞர் நூற்றாண்டு கட்டின அந்த மருத்துவமனையில கூட உங்களுடைய சுகமாக்குற வல்லமை பாயட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சிகிச்சையை அவர்கள் நல்லா பெற்றுக்கொள்ள கூடாதபடி அவர்கள் மரணத்துக்கு எதுவாக கொண்டு போற எந்த வியாதியா இருந்தாலும் இந்த நேரத்திலேயே இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஐசுவாயிலுக்கு சுகம் கிடைக்கட்டும், பலம் கிடைக்கட்டும். இதை பார்க்கிற யாராரு எந்தெந்த வியாதியில இருந்தாலும் இந்த நேரம் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். கிட்னில இருக்கிற பிரச்சனை மாறணும், லிவர்ல இருக்கிற பிரச்சனை மாறணும், ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனை மாறணும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டா, எந்தெந்த உயிர் கொள்ள நோய்க்குதோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். அந்த 38 வருஷம் வியாதி உள்ளவனுக்கு சுகத்தை கொடுத்த அதே தெய்வம் இந்த காலையில சுகத்தை நீங்க அனுப்புனதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம சகல பரிசுத்தவனும் கர்த்தருடைய வருகை இருப்பதாக, குறிப்பாக அந்த காணிக்க தசனம் பார்த்த கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.